ஸோ யாரெல்லாம் மேம் மில்க் டொனேட் பண்ணலாம்? டிப்பிக்கலி ஹெல்த்தி லாக்டேட்டிங் மதர்ஸ் அவங்க வந்துட்டு எல்லாருமே டொனேட் பண்ணலாம். பட் அதுக்கு ஒரு ப்ரீ ரெக்விசிட்ஸ் சிலது இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க செட் ஆஃப் கொஸ்டினர் எல்லாம் ஃபில் பண்ணணும். மெயினா பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு எந்த ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் அந்த மாரி ஹேபிட்ஸ் இல்லாம, அவங்களுக்கு மேஜர் இல்னஸஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஹெச்ஐவி, ஹெப்படைட்டிஸ் இல்ல கீமோதெரபி ட்ரக்ஸ்ல இருக்காங்க. அந்த மாரி எல்லாம் வந்து தே வான்ட் பி எலிஜிபிள். அவங்களால குடுக்க முடியாது. பட் நார்மல் மதர்ஸ் இப்ப நார்மல் இல்னஸஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தைராய்டு இருக்கு. அதெல்லாம் வந்து தாராளமா அவங்க குடுக்கலாம். அந்த மாரி எல்லாம் இல்ல. பட் இந்த மாரி இல்னஸஸ் ஹெச்ஐவி, ஹெப்படைட்டிஸ் இல்ல கீமோ ட்ரக்ஸ் இல்லன்னா ஆன்டி சைக்கியாட்ரிக் ட்ரக்ஸ் இந்த மாரி எடுக்கிற மதர்ஸ் வந்து எலிஜிபிளா இருக்க மாட்டாங்க. பட் எல்லா மதர்ஸும் தன் குழந்தைய தாண்டி எக்ஸஸா இருக்கிற மில்க் தாராளமா டொனேட் பண்றாங்க. நெறைய தாய்மார்கள் பண்றாங்க. இப்ப ரீசென்ட்டா எனக்கு ஒரு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, இந்த ஒரு அம்மாவோட குழந்தை வந்து ரொம்ப 2 1/2 மாசம் முன்னாடி பொறந்துருச்சு. இவங்களுக்கு நெறைய மில்க் செக்ரீஷன் இருந்தது. ஆனா, அந்த குழந்தைக்கு அவ்வளோ தேவைப்படல. இந்த தாய் இன்னொரு குழந்தைக்கு அவங்களோட மில்க்க வந்து டொனேட் பண்ணாங்க. அது வந்து ஒரு அவ்ளோ சிக்கா தான் குழந்தை இருக்கும்போது கூட, எனக்கு இவ்ளோ மில்க் இருக்கு. நீங்க ஏன்னா அந்த அம்மா இன்னொரு அம்மாவுக்கு அவ்ளோ மில்க் வரல. அது வந்து ஒரு அழகான விஷயம். ஆஃப் கோர்ஸ் இது அவங்க பெர்மிஷன் இல்லாம அவங்க பேர சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க இத பார்த்தாங்கன்னா கண்டிப்பா தெரியும். ஐ அம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டூ ஹர். அந்த மாரி தாய்மார்கள் நெறைய பேர் வரணும். அவங்களோட எக்ஸஸ் மில்க்க வந்து இந்த மாரி மில்க் பேங்க்ஸ்க்கு டொனேட் பண்ணணும்னு வந்து நான் இந்த சேனல் மூலியமா நான் வந்து கேட்டுக்கிறேன். இது வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம்.